ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ரோமோ விட்டுருக்காங்க. 2 ப்ரோமோவில் ஒரு ப்ரோமோ என்னன்னு கேட்டிங்கன்னா, எவிக்சன் கார்டை காமிச்சு சேதுபதி காட்டுறாரு. காட்டிட்டு யார் பேருன்றதை மட்டும் காட்டலை. ஆனால் எல்லாருமே எந்திரிச்சு சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. ஆனால் யார் எவிக்சன்றது தெரியலை. ப்ரோமோ. 2வது ப்ரோமோவில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2வது ப்ரோமோல போட்டிருக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் கப்படிப்பா, யார் காசு எடுப்பா. இந்த 2 தான் 2வது ப்ரோமோல போட்டிருக்காங்க. ஆனா சேதுபதி சார் வந்து ஒருத்தவங்கள்ட்டயா ஒவ்வொன்னா கேட்குறாங்க. யாருமே காசை எடுத்துட்டு போவாங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய, யாருமே கப்பெடுக்கிறத பத்தி சொல்லவே இல்ல. ஆனா சேதுபதி சார் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் நான் கப்பெடுப்பேன், நீ கப்பெடுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, யாருமே கப்பெடுக்கிறத பத்தி சொல்லல. அவரே என்ன இந்த இந்த ஷோல வந்து எல்லாருமே நான் கப்பெடுப்பாங்க, அவங்க கப்பெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஷோல மட்டும் யாருமே சொல்ல மாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது 2ம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் எடுத்தாலே க பார்வதிய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காருக்குள்ள செஞ்ச செயல் வந்து கரெக்ட்டு. நான் தப்பு இல்ல. நான் கரெக்ட்டா தான் கேம் விளாண்டேன். என்னுடைய கேம்ல எந்த ஒரு தப்பும் இல்லேன்னு தான் இன்னமும் பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து அவங்க வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போகாம அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்காப்ல. சேஃபா தான் இருக்காப்ல. ஆனா அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரானால என் ஃப்ரெண்டோட லைஃப் போச்சு. அதனால தான் என் ஃப்ரெண்டு பாவம், ரொம்ப கஷ்டம். அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் சோசியல் மீடியால இப்படி அவங்களோட பத்தி இந்த கருத்துக்கள் இப்படி வந்துகிட்டு இருக்கு. ஆனா எது உண்மை, எது பொய்ன்றது வந்து இனி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும். பாருக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு குடுத்துட்டாங்கல்ல. ரெட் கார்டு குடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வந்து சம்பளம் இல்லன்னு சொல்றாங்க. அவங்க இவ்வளோ நாள் உள்ள இருந்ததுக்கு 5 பைசா கூட குடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பிக் பாஸ்ல எந்த ஷோ நடந்தாலும் அவங்கள கூப்பிட மாட்டாங்களாம். இப்ப வந்து எல்லாருமே கப்பு வாங்கிட்டு போயிட்டு வச்சதுக்கப்புறம் பிபி ஷோன்னு சொல்லி ஒண்ணு உள்ள கூப்பிடுவாங்க. அந்த ஷோக்கும் கூப்பிட மாட்டாங்களாம். அதே மாரி லாஸ்ட் வின்னருக்கு எல்லாருமே உள்ள வருவாங்களே என்ட்ரி, அதுக்குமே கமருதீனையும் பார்வதியும் கூப்பிட மாட்டாங்களாம். அவங்க 2 பேரும் இந்த செஞ்ச தப்பால அவங்க சம்பளத்தை இழந்து, அவங்களுடைய எண்ணத்தை இழந்து, அவங்க எப்படி இந்த விஷயம் செஞ்சாங்களேன்றத அவங்களுக்கே தெரியாம செஞ்சு எல்லா விஷயத்திலுமே அது தப்பா போய் முடிஞ்சிருக்கு. இப்படின்னு சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க. இது வந்து தப்பா ரைட்டான்றது நீங்க மக்களான நீங்கள் தான் கரெக்ட்டா தப்பான்னு சொல்லணும். ஓகே.